மன்னிப்பதோடு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கவனியுங்கள். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன், தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வை நோக்கி மீண்டு வருபவன் சயுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவன் செய்த பாவங்களிலிருந்து விலகினால் அவன் சுமந்த பாவங்கள் அளவு நன்மை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. யா அர்ஹமர் ராஹிமீன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை தௌபாவின் மூலமாக நெருங்குவதை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான். எதுவரை தௌபா? ஒன்று, அவன் மரணிக்கும் வரை. இரண்டாவது, அவனுக்கு சூரியன் உலகத்தில் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை தௌபாவின் வாசல் மூடப்படாது. ஆனால் யாஹை யௌஹ்தி, என் சகோதர சகோதரியே, தௌபா செய்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பானா? யாருக்கு தெரியும் என் மரணம் எப்போது ஏற்படும் என்று? தொழுகையை விட்ட நிலையில், பாவங்களை சுமந்த நிலையில், குற்றங்களை சுமந்த நிலையில், அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்த நிலையில் நான் ஒருவேளை இறந்து விட்டால் தௌபா செய்யாமல், மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அந்த கண்ணியமிக்கவனிடமிருந்து, சங்கை மிக்க ரப்பிடமிருந்து உங்களை திருப்புவது எது? நாளை மறுமையில் அவனை எதோடு நீங்கள் சந்திக்க போகிறீர்கள்? அந்த கண்ணியமிக்கவனை எந்த பாவத்தோடு, குற்றத்தை சுமந்த நிலையில் அல்லாஹ்வை பார்க்க போகிறீர்கள்? அந்த பாவத்திலிருந்து முழுவதுமாக விலகி அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக அணுகி இருந்தால் சுத்தமான நிலையில் ரப்பை பார்ப்பீர்கள். தௌபா செய்யாமல் அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை கொடுத்திருந்தால் எந்த நிலையில் ரப்பை சந்திப்பீர்கள்? யாருக்கு முன்னால் அந்த பாவத்தை செய்கிறீர்கள்? அறிஞர்கள் சொல்லுவார்கள், பாவத்துடைய சிறுமையை பார்க்காதீர்கள், அந்த பாவத்தை யாருக்கு முன்னால் செய்கிறீர்கள் என்று பாருங்கள்.